நேற்று வரைக்கும் கேமரா முன்னாடி புன்னகையோட நடித்து கொண்டிருந்த ஒருத்தர் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது யாரையும் உழுக்கக்கூடிய ஒரு துக்கம் மிக்க விஷயம்தான். கயல் சீரியலில் புகழ்பெற்ற நடிகை சுபாஷினியோட திடீர் மறைவு பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. திரையில நாம ரசிக்கிற ஒவ்வொரு சிரித்த முகத்துக்கு பின்னாடியும் சில நேரங்களில் சொல்ல முடியாத வலிகள் மறைந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இன்று வந்திருக்கிற இந்த செய்தி ஒரு துயரமான சாட்சி. சன் டிவியோட கயல் சீரியல் மூலமா பல இல்லங்கள்ல ஒரு குடும்ப உறுப்பினராகவே மாறி இருந்த நடிகை சுபாஷினி எதிர்பாராத விதமா இன்று நம்மளோட இல்லை. ஒரு இளம் கலைஞர் இவ்வளவு சீக்கிரம் தன்னோட பயணத்தை முடித்து கொண்டது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் நிலை குலைய வச்சிருக்கு. உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சு? காவல்துறை விசாரணையில வெளியான தகவல்கள் என்ன? யார் இந்த சுபாஷினி? இலங்கையை பூர்வீகமாக கொண்ட சுபாஷினி கலைத்துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோட சென்னைக்கு வந்த ஒருத்தங்க. 2012 இனி அவன் என்ற ஈழத்து போர் பின்னணி கொண்ட ஒரு படத்தின் மூலமாக அறிமுகமானவங்க பின்னாடி சின்ன திரையில் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சாங்க. குறிப்பாக கயல் சீரியலில் இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. எப்பவுமே சமூக வலைத்தளங்களில் துடிப்பாகவும் புன்னகையுடனும் காணப்பட்ட இவருக்குள்ள இப்படி ஒரு வேதனை இருந்திருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. எப்பவுமே ஆன்லைனில் இருந்தவங்க சுபாஷினி தினமும் ஏதாவது ஒரு பதிவு போடுவாங்க. புகைப்படம், வீடியோ, ரீல்ஸ் என ரசிகர்களோட தொடர்பில் இருந்தவங்க. குறிப்பாக அவரோட கணவரோட எடுத்த வீடியோக்கள், ஜாலியான தருணங்கள், சிரிப்புகள் இவையெல்லாம் அவரோட பக்கத்தில் நிறைந்து இருக்கும். ஒரு பதிவில் அவங்க நான் என் கணவரை கண்களாலேயே கைது செய்த தருணம் அப்படின்னு ரொமான்டிக் கேப்ஷனோட பகிர்ந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு தன்னோட உறவை பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் காட்டின ஒருத்தங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினரோட எடுத்த புகைப்படங்கள், நண்பர்கள், சீரியல் கூட்டணி நண்பர்களோட எடுத்த ஸ்னாப்கள், இது எல்லாமே அவர் ஒரு சமூகமாக இணைந்த மனிதர் அப்படிங்கிறது தான் காட்டுது. இப்படி வாழ்க்கையை ரசித்து கொண்டு இருந்தவங்க ஏன் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தாங்க? இதுதான் இப்போ எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு கேள்வி. நேற்று வரைக்கும் சிரித்த ஒரு முகம் இன்னைக்கு இல்லையே அப்படிங்கிற உணர்வு தான் ரசிகர்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு. சமீபத்தில் தான் தனியார் தொலைக்காட்சி நடத்தின இல்லத்தரசி போன்ற ரியாலிட்டி ஷோக்களில் கலந்துக்கிட்டு தன்னோட யதார்த்தமான குணத்தால் ஏகப்பட்ட ரசிகர்களை சம்பாதிச்சாங்க. சீரியலில் வில்லியாகவோ அல்லது குணச்சித்த வேடங்களையோ மிரட்டிய சுபாஷினி நிஜ வாழ்க்கையில் மிகவும் மென்மையானவங்க அப்படின்னு சக கலைஞர்கள் கண்ணீரோட பகிர்ந்து வராங்க. ஒரு பக்கம் புகழின் உச்சிக்கு செஞ்சு கொண்டிருந்த நேரத்தில் இப்படி ஒரு முடிவு திரையுலகையே உலுக்கியிருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு பெங்களூரில் வசிக்கிற தன்னோட கணவர் பிபின் சந்திராவோட சுபாஷினி வீடியோ காலில் பேசிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அந்த உரையாடலின் போது 2 பேருக்கும் இடையிலேயே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக முதற்கட்ட போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அந்த மன உளைச்சலின் உச்சத்தில் நான் என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷினி இணைப்பை துண்டிச்சிருக்காங்க. பதறிப்போன அவரோட கணவர் சென்னையில் இருக்கிற தன்னோட நண்பர்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு. அவங்க வந்து கதவை உடைச்சி பார்த்தப்போ சுபாஷினி உயிர் இழந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்காங்க. சென்னை ஐயப்பன் தாங்கல்ல இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பில் அவர் தனியாக தங்கியிருந்த போது தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு. படப்பிடிப்பு இல்லாத நேரங்களில் பெங்களூர் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்த அவர் இந்த முறை இடையில ஏற்பட்ட மனக்கசப்பால் அங்கேயே தங்கியிருந்தது துரதிர்ஷ்டவசமாக மாறியிருக்கு. ஃபோன் காலில் ஏற்பட்ட வாக்குவாதம் இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அதிர்ச்சி தெரிவிக்கிறாங்க. எல்லாத்தையும் விட ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சில மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இன்ஸ்டாகிராமில் ரொம்ப உற்சாகமாக ஒரு பதிவை போட்டிருக்காங்க. லைஃப் லேட்லி என்று ஒரு சாதாரண கேப்ஷனோட சுபாஷினி பகிர்ந்த அந்த வீடியோ. அதை பார்த்தா யாருக்கும் இது ஒரு சோக முடிவிற்கு முன்னோட்டம் அப்படின்னு கூட தெரியாது. அதில் வழக்கமான உற்சாகத்தோட அவர் காணப்பட்டதால் ரசிகர்கள் இன்னும் இந்த செய்தியை நம்ப முடியாமல் தவிக்கிறாங்க. அந்த பதிவில் ஹாப்பி மியூசிக் பேக்ரவுண்டில் அவங்க ஓட சுபாஷினி ஜாலியாக மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதியில் வாக்கிங் போகிற மாதிரி இருக்குது. ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற கென்யாவில் தான் இந்த மாதிரி ஜாலியான ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. இவ்வளவு ஜாலியாக போஸ்ட் போட்ட இவங்க இன்றைக்கி நம்மளோட இல்லை. இவங்க இப்படி செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு ரசிகர்கள் இப்போ வரைக்கும் நம்ப முடியாமல் தவிக்கிறாங்க.
சுபாஷினியோட கடைசி லைஃப் லேட்லி வீடியோ இன்னைக்கு ரசிகர்களுக்கு ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போயிருக்கு. நாம பார்க்குற வாழ்க்கை உண்மையா அல்லது மறைக்கப்பட்ட வழியா? சுபாஷினியோட நடித்த நடிகர்கள், நண்பர்கள் பலரும் சமூக வலைத்தளங்களில் தங்களோட வருத்தத்தை வெளிப்படுத்தி வராங்க. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க, செட்டில் எல்லாரையும் குஷியாக வச்சுருப்பாங்க. இது நம்ப முடியாத விஷயம் அப்படிலாம் அவங்க பகிரும் பகிர்வுகள் அவங்க எவ்வளவு உற்சாகமான ஒரு மனிதர் அப்படிங்கிறத மீண்டும் நினைவுபடுத்துது. இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தவங்க ஒரு நொடி துணிச்சல்ல இப்படி செஞ்சிருக்க வேணாமே அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் பலரும் தங்களோட வருத்தத்தை பதிவு செஞ்சு வராங்க. சின்ன திரையில் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் இன்னைக்கும் ரசிகர்களுக்கு இடையில நினைவில் நிலைச்சிருக்க ஒன்று. எத்தனையோ கனவுகளோடையும் லட்சியங்களோடையும் சென்னைக்கு வந்த ஒரு இளம் திறமை இப்படி ஒரு விபரீத முடிவை எடுத்தது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. வாழ்க்கையில் பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் வரும்போது அந்த ஒரு நிமிட ஆவேசத்தில் எடுக்கிற முடிவு நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு பெரிய வலியை கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேசுங்க, உதவி கேட்க தயங்காதீங்க. காவல்துறையோட முழுமையான விசாரணை அறிக்கை வந்த பிறகுதான் இந்த துயர சம்பவத்தோட பின்னணியில் இருக்கிற முழு உண்மைகளும் தெரிய வரும். அது வரைக்கும் வதந்திகளை தவிர்த்துட்டு ஒரு கலைஞராக அவருக்கு நாம மதிப்பு அளிக்கணும். திரையில நாம பார்க்கிற சிரித்த முகங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வலிகள் மறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கு சுபாஷினியோட மறைவு ஒரு சான்று. அவர் இன்னும் பல சாதனைகள் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல ரசிகர்களோட ஒரே ஆதங்கமா இருக்கு. சுபாஷினியோட குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இது போன்ற மன அழுத்தம் யாருக்காவது இருந்தால் தயவு செஞ்சு அரசு அங்கீகரித்த உதவி மையங்களை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது போராடி ஜெயிக்க வேண்டிய ஒன்று. Subscribe to One India and never miss an update.